என் அன்புக்குரிய மக்களை வணக்கம். உங்களுடைய குழந்தைக்கு மார்க் கம்மியாக இருக்கா? ஞாபக சக்திகள் அவங்க நாளுக்கு நாள் இழந்துட்டு வர்றாங்களா? அதிகமாக சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறாங்களா? ஒரு விளையாட்டு பிள்ளையாகவே இருக்காங்களா? அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த குழந்தைய கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய வழிபாட்டை நீங்கள் சொல்லி கொடுக்கறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய வழிபாடு என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு. உங்கள் குழந்தைக்குடைய பெயர் மற்றும் அவங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதற்கு ஏற்றவாறு எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குழந்தையை விநாயகர் சதுர்த்தி அன்று முழு வழிபாட்டையும் உங்களுடைய குழந்தை கையாலேயே அபிஷேகம் மற்றபடி சில பூஜைகள் எல்லாம் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் படிப்பு திறன் அதிகமாக இருக்கணும், அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய நட்சத்திரத்துக்கான பச்சி ஒரு இருக்குது. அந்த பச்சி என்னென்னு தெரிஞ்சிட்டு விநாயகர் சதுர்த்தி என்று அந்த ஒரு சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் விநாயகருடைய கவசத்தை குழந்தைய பாட சொல்லுங்கள். இல்லை கேட்கலையா, பாட மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீட்டிலேயே சில விநாயகருடைய கவசத்தை நீங்கள் குழந்தையுடைய காதில் படும்படி நீங்கள் போட்டு விடுங்க. நிச்சயம் அந்த குழந்தை நல்லா படிக்கும், நல்லா மார்க் வாங்கும், ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கும். நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தோப்புக்காரன் போட சொல்லுங்கள். அல்லது இப்படி ஒரு நாளைக்கு ஒரு தோப்புக்காரன், 2வது நாள் 2 தோப்புக்காரன், 3வது நாள் 3 தோப்புக்காரனம், இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோப்புக்காரனாக நீங்கள் கூட்டிகிட்டு போக போக அந்த குழந்தை அதிக நினைவாற்றல் வர ஆரம்பிக்கும். நாளுக்கு நாள் அந்த குழந்தை மார்க் அதிகமாக வாங்கும். அவங்களுடைய தசா புத்திகள் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு விநாயகருடைய வழிபாடு நீங்கள் பண்ண சொல்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும், அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சில ஹார்மோன்ஸ் வேலை செஞ்சால் மட்டும்தான் எந்த ஒரு உணர்ச்சிகளுக்கும் ஒரு இடம் உண்டு. இப்போ படிப்பு அப்படிங்கிறது இப்போ நம்ம உடலில் 80 புள்ளி இருக்கும். அந்த 80 புள்ளிகளிலுமே ஒவ்வொரு அமைப்புலேயும் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் சில உணர்வுகள் இருக்கும். இப்போது காது அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எந்த மதமாக கூட இருங்க, அந்த மதத்தில் இந்த காதை லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் லேசாக மேலே தூக்கி உங்கள் குழந்தைகளை லேசாக அப்படி விளையாட்டு போகலையே லேசாக அப்படி பண்ணி விட்டிங்கன்னா அந்த குழந்தையுடைய கண் வெளிச்சம் நல்லா தெரியும். கண்ணுக்கு நல்லா ஒரு மசாஜ் பண்ணி விடுங்க குழந்தைக்கு. ஏன்னா உங்களுக்கு நேரம் கூட இல்லாமல் இருக்கலாம். குழந்தைகிட்டவே சொல்லுங்கள், விளையாட்டு போக்கில் கண்ணாம்பூச்சி விளையாடலாப்பா, இப்படி கண்ணை மூடி கண்ணாம்பூச்சி விளையாடலாம் அப்படிங்கும்போது கண்ணை கட்டும்போது லேசாக அப்படி மூடிடுவாங்க. அப்போ என்ன ஆகும், அப்போ அந்த கண் இந்த இடத்துல லைட்டாக மசாஜ் ஆகும். அப்போ உடம்பில் இருக்கக்கூடிய 9 புள்ளிகளிலுமே 9 விதமான பலன்களும் இருக்குது. இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த அறிவு ஆற்றல் உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்கணும், ஞாபக சக்தி இருக்கணும், உங்கள் குழந்தைகள் நல்ல ஒரு ஒழுக்கத்துடனும் பேரும் புகழும் அடையணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த குழந்தைகளுக்கு இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து சில வழிபாட்டு முறைகளை நீங்கள் சொல்லி கொடுத்து அதற்கு ஏற்றவாறு பிள்ளையை வழி நடத்துவது ரொம்ப ஒரு சிறப்பு. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாங்க.